Hey guys, welcome to Rose Garden. Happy New Year to everybody. இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக விஷ் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. என்னோட நியூ இயர் எப்படி போச்சுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து சித்திரை கனி வைப்பாங்கள்ல தமிழ் நியூ இயர்க்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இந்த நியூ இயர்க்கு வச்சுருந்தேன். சடன் பிளான் தான். திடீர்னு லைஃப்பில் ஒன்றுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது. சரி நம்மளை இதெல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து சடனாக பிளான் பண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணது வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் இயர் சொல்கிறேன். இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி ஃபிஷ் கறியும் இட்லியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்ச் கிளம்பியாச்சு. சர்ச்சுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து புது ட்ரெஸ்ஸஸ் இல்லை நியூ இயர்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது குழந்தைங்களுக்கு வாங்கினது. இது என்னோடய ட்ரெஸ்ஸு. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வளைகாப்புக்கு வாங்கின சாரீ. நான் வந்து கையிலையே வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து பண்ணிட்டேன். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலை. பட்டு சாரீ இந்த மாதிரி சாரீஸ்க்கு நம்ம கொஞ்சம் அயன் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினப்பேன். அதனால் நான் வந்து இது பண்ணல. இது வந்து காட்டன் குர்த்தா. இது வந்து சர்ச் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கிறதுக்காக இது நல்ல நல்ல காட்டன் குர்த்தா செட்டு. இது வந்து ஒரு ஸ்பஞ்ச் அன்னைக்கு கேக் பேக் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிங் ஸ்வீட் வந்து சாப்பிட மாட்டாங்க. இதுதான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்பஞ்ச் கேக் பண்ணிவிட்டு ஒரு மஃபினும் மிச்சம் இருக்கிறதுல மஃபின் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி நாங்கள் வந்து தனிஷ்க் போயிட்டேன். நான் வந்து ஒரு கோல்டு சிட்டு கட்டியிருந்தேன் தனிஷ்கில். ஸோ அது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பி அந்த அந்த நகையை எடுக்கணும் இல்லையா, அந்த மெச்சூரிட்டி டைம்குள்ளே, அதுக்காக போயிருந்தேன். இந்த வாட்டி தனிஷ்கில் டைமண்டில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் டைமண்ட் வாங்கக்கூடாது, நம்ம வந்து எல்லோ கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் எல்லோ கோல்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அங்கே முன்னாடி பார்த்த கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதுவே திருப்பி திருப்பி இருந்தது. அதனால் எனக்கு இந்த மாதிரி பெருசாலாம் நான் போட்டுக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சேர்த்த வெயிட்டில் ரொம்ப பெருசாகவும் இல்லை, நல்லாவும் இல்லை. ஸோ அதனால் டைமண்டே பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க இந்த வாட்டி. டைமண்டில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே வெரி ப்ரிட்டியாக இருந்தது. எது சூஸ் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸ்டட்ஸாக இருக்கட்டும், ட்ராப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஃபைனலாக இது ரெண்டுமே சூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் சூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என் ஃபேஸ் கொஞ்சம் குண்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் கீழே இருக்கிறது இது செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் போர்டு எழுதிக்கலாம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடி நான் வாங்கின கோல்டு ரேட்டு இப்போ இது வந்து டபுள் ஆகிடுச்சு. ஆக்சுவலி லிட்ரலி இட்ஸ் டபுள் ஆகிடுச்சு. ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தேன் 7 இயர்ஸ் ஃபார் த ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு. ஆஃப்டர் மேரேஜ் ஐ லெஃப்ட் மை ஜாப். ஐ டுக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன். ஐ டேக்ஸ் கேர் ஆஃப் மை சில்ட்ரன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன் இந்த வருஷத்தில் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹெல்த் இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே அடுத்தது யோசிக்க முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளுக்கு ஹெல்த் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட அது பயங்கர ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர்னு இருந்துச்சு. அது ஃபேட்டி லிவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஒர்க் அவுட்டு, ப்ராப்பர் டயட் அதெல்லாம் வச்சு நான் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல லாஸ்ட் இயர். செகண்ட் வந்து மெயின்டைன் த பாடி வெயிட் வந்து நம்ம நான் வந்து குறைப்பேன், திருப்பி ஏற்றுவேன். 10 கிலோலாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை கேர்லெஸ்ஸாக விட்டு ஏற்றிட்டேன். ஸோ அதுக்காக தான் இது. அடுத்து வந்து ஹார்ட் ஒர்க் ஆஸ் மச் அஸ் ஐ கேன். நான் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வந்து செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஐ ஷுட் ஸ்டார்ட் டு ஏர்ன் ஃப்ரம் த யூடியூப்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இந்த வருஷம் நான் வந்து மானிட்டைஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது கூட என்னோட கோல் தான். எனக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து நான் வாங்கிக்கணும், பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு தேவையானத நம்ம பணத்திலருந்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை. இது வந்து முன்னாடி வென் ஐ வாஸ் வொர்க்கிங் ஐ டிட். நான் அந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸா நான் ஒண்ணுமே பண்ணல. ஸோ இனிமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஹோப் இருக்கு. நான் அதுக்குரிய ஒரு ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட்ஸ் நான் வந்து போடுவேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷன்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத நோக்கி போறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த் இருந்தா தான் மத்தத பத்தி நம்ம யோசிக்க முடியும். அந்த ஹெல்த்த நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா, அதுலருந்து நம்ம அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கணும். அது ஹார்ட் ஒர்க் ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஐ ஷுட் ஸ்டார்ட் டு ஏர்ன் த்ரூ யூடியூப். ட்ரை டு பை மை ட்ரீம் திங். அது ஒரு ட்ரீம் திங். ட்ரீம் கனவா தான் இருக்கு. அந்த கனவ அடைய முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுவேன். பண்ணாம இருக்கவே மாட்டேன். இதான் என்னோட நியூ இயர் vlog. Thank you so much for watching this video, guys. Please do subscribe. Thank you.